பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது இயேசு நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசினாரு. இந்த வசனத்துல அநேகர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தின அற்புதங்களை செய்தோம் இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு காலம் உங்களை அறியலைன்னு ஏசப்பா சொல்லுவாங்க. இந்த வசனத்தின்படி என்ன நம்ம சொல்ல வரேன்னா, இந்த பூமியில நம்ம கரங்களை கொண்டு, ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கரங்களை கொண்டு நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனா அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய கரத்தின் மூலமா நடக்குதுங்கிறதுக்காக நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் வேதவசனம் சொல்லுதா? இல்லவே இல்லை. வேதவசனம் சொல்லுகிறபடி நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இன்னும் அநேகர் நினைச்சிட்டாங்க, நாங்க ஊழியக்காரங்க, நாங்க அப்படி ஊழியம் பண்றோம், இப்படி ஊழியம் பண்றோம், எங்க கருத்தினால அவ்வளவு அதிசயங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, நாங்க கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவோம். யாரு சொன்னது? பரலோக ராஜ்யத்துக்குலாம் போக முடியாது. யார் அவருடைய வசனத்துக்கு நடுங்குறாங்களோ அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போது மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சும்மா அவருடைய நாமத்தை கொண்டு கையை வச்ச உடனே அற்புதம் நடந்த உடனே போக முடியுமா? முடியவே முடியாது. அதே போலதான் இங்க ஒரு வசனம் சொல்லுது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல என்ன வசனம் சொல்லிருக்கு? இடுக்கமான வாசல் வழியா பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னு போட்டிருக்கு. சிலர்னா அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். ஆனா அழைக்கப்பட்டவங்க அநேகர் அற்புதங்கள் செய்வாங்க, அடையாளங்கள் செய்வாங்க. ஆனா எல்லாரும் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்கன்னா கிடையவே கிடையாது. நான் அதான் திருப்பியும் சொல்றேன், இந்த வேத வசனத்தின்படி, பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடுங்கணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுங்கணும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவங்களை மட்டும்தான் தேவன் நோக்கி பார்ப்பார். அவங்க மூலமா எந்தெந்த அற்புதங்கள் எந்தெந்த அதிசயங்கள் நடக்கிறதோ அதை தேவன் ஏற்றுக்கொள்வார். மற்ற மாதிரி அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சில ஊழியக்காரங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்கள் செய்வார், அதிசயங்கள் செய்வார். அதனால அவங்க எவ்வளவு தொட்ட உடனே சுகமாகுது, ஐயோ என்ன அற்புதங்கள் செய்யறாங்க, அதனால நாங்க இந்த ஊழியக்காரங்க காட்டுற பாதையில நம்ம போயிட்டோம்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடலாம்னு சொல்லி பின்பற்றி போய் ஏமாந்து போயிடாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. 16வது மத்தேயு 7:16வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய கனிகள்னா என்ன கனிகள்னா நமக்கு பார்த்தாலே தெரியும். ஊழியக்காரங்களா இருக்கட்டும், விசுவாசிகளா, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருக்கட்டும், அவங்கள பார்த்தோன்னே தெரியும் அவங்கள்ட்ட என்ன கனி இருக்குங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அந்த கனி கெட்ட கனியா இல்ல நல்ல கனியா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய பேச்சுகள், நடத்தைகள், பார்வைகள் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே போல அதே மாதிரி 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். அதனால நம்ம என்னதான் அவங்களுக்கு சொன்னாலும் சரி, என்னதான் போதிச்சாலும் சரி, அவங்க கெட்ட கனியை தான் கொடுப்பாங்க. சபைக்குள்ளதான் இருப்பாங்க, நல்ல பக்தி வேஷங்கள் போடத்தான் செய்வாங்க. ஐயோ நாங்கெல்லாம் பரிசுத்த வாட்டி, நாங்கெல்லாம் ஊழியக்காரனுக்கு பொண்டாட்டின்னு எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா கிட்ட இருந்து அவங்களுடைய கிரியைகளை பார்த்தா மட்டும்தான் தெரியும். விஷங்கள் நிறைஞ்ச இருதயத்தோட இருப்பாங்க. உண்மையாட்டு நான் சொல்றேன், அவங்களுடைய இருதயத்துல கிட்ட போயிருந்து பேசும்பொழுது அவங்களுடைய இருதயங்கள் வெளிப்பட்டுரும். ஊழியக்காரங்களுக்கு ஒய்ஃப்னா எப்படி நடந்துக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் பைபிள் என்ன சொல்லியிருக்கிறாரு? சாராளை போல இருக்கணும், ஆபிரகாம் சாராளை போல நம்ம இருக்கணும். இது இப்ப என்னன்னா அதெல்லாம் விட்டுக்கிட்டு தன்னுடைய சுயத்துக்காக எப்பா எத்தனை ஜனங்கள் ஊழியக்காரங்களுக்கு ஒய்ஃபே தான். ஒருத்தவங்களுக்கு பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ அது 10 பேர்கிட்ட சொல்லாம உங்களுக்கு தூக்கம் வர, நான் எல்லாரையும் சொல்லல, அவருடைய நாமத்தினால அவருடைய வசனத்துக்கு நடுங்குறவங்கள நான் சொல்லல. மற்ற மாதிரி நடுங்குறவங்களால ஆக்டிங் போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய கனிகளை நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனால நான் சொல்றேன், அவருடைய கனிகளினாலே அவர்களை நம்ம அறியலாம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதனால நம்ம எப்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாரையும் நம்பிடக்கூடாது. முதல்ல நம்ம செய்யறது எல்லாரையும் நம்பிடக்கூடாது. நம்ம ஐயோ வெள்ளையும் போட்டிருக்கிறாங்க, பெரிய பரிசுத்த வாட்டியா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துடக்கூடாது.
அவங்கள்ட்ட பேசி பார்க்கும்போது அவங்க பேசுற வார்த்தைகள் நம்மள்ட்ட தெரியும். ஓ, இவங்க ஆவிக்குரிய மனுஷன் தான், ஆவிக்குரிய மனுஷி தான், ஊழியக்காரன் பொண்டாட்டி தான், ஊழியக்காரவங்க தான், அப்படி நமக்கு பார்த்தாலே தெரியும். சும்மா வர்றவங்க எல்லாம் வெள்ளை வஸ்திரம் போட்டு வர்றாங்க, வெள்ளை வெள்ளையும் போட்டு வர்றாங்கன்னா எல்லாரையும் ஏற்றிடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே ஏற்றிடக்கூடாது, தன்னுடைய எந்த காரியத்துக்குள்ள அவங்களை இன்க்ளூட் பண்ணவே கூடாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கும். கடைசி காலம் அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி அநேகர் ஜபிக்கலாம், எல்லா ஜபமும் கேட்க மாட்டாரு. நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாருக்கும் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும், ஆண்டவருக்கு பதில் சொல்லி ஆகணும். அதனால நமக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்த வாழ்க்கையில நம்மள்ட்ட என்னென்ன சின்ன சின்ன குறைபாடுகள் கண்டிப்பா இருக்கும். அந்த குறைபாடுகளை நீக்கி நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து முன்னேறி போறதுக்கு என்னென்ன உண்டோ அதை தேசப்பட கேட்போம். ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த குறைச்சலா இருக்கிறேன், நான் இதுக்கு என்ன பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேசப்பட கேட்கும்போது அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மள்ட்ட பேசுவார். அவருடைய வார்த்தை தான் சத்தியம். இந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலை ஆக்கும். அதில் இந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம் செய்துக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரப்பா. கர்த்தாவே, இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியில் வாழும் பொழுதப்பா, நாங்கள் ஆண்டவரே எவ்வளவு கவனமாக எவ்வளவு பரிசுத்தமாக வாழணும் என்று போதித்தீங்க சப்பா. நாங்கள் உங்களுடைய நாமத்தினால எதை வேணாலும் நாங்கள் செய்யலாம்ப்பா. ஆனால் அதை எங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகாதப்பா. இந்த வசனத்துக்கு நடுங்கிறவனே நீங்க நோக்கி பார்ப்பீங்கப்பா. இடுக்கமான வாசல் வழியை நாங்கள் பிரவேசிக்கணும்ப்பா. நல்ல கனி கொடுக்கிற ஜீவி எங்களிடத்தில் வேணுமப்பா. எங்களுக்கு அதற்கு நீங்க உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேலையிலப்பா இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்காக யார் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ எல்லாருடைய தேவையை பரலோக பிதா பரலோகத்திலிருந்து சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபையாயிரம் ஆசீர்வாதம் துதிக்கிற மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறேன். ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.